ஆனா எனக்கு வந்து நம்பிக்கை வந்து உடனுடனே போயிடுது. நம்பிக்கையினால வந்து நான் என்னத்த பலன் கண்டேன்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க. அதாவது நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறேன். நம்ம என்ன பண்றோம், நம்பிக்கைய நம்ம ஐம்புலன்கள் மூலமாவே நம்ம வந்து யோசிக்கிறோம். நம்பிக்கைய வந்து முழு ஆழமா போட, அது ஐம்புலன்கள தாண்டி உள்ள விஷயங்கள நம்ம கொண்டு வந்துரும். ஒரு கதையிலேருந்து இது ஆரம்பிப்போம். ஒரு காலத்தில ஒரு துறவி வந்து ராம நாமத்த பத்தி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து பக்கத்து ஊர்ல. அதாவது ஆத்த கடந்து தான் வரணும். ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் படகுல ஏறி வந்து இவருடைய துறவியோட இந்த சத்சங்கத்த வந்து கவனிக்கும் பொழுது டைம் ஆயிடுமாம். இப்படி பல நாள் இருக்கும்போது, ஒரு நாள் வந்து இந்த துறவி வந்து சொல்லுவாங்களாம், ராமநாமத்தை நம்ம உச்சரித்துக்கிட்டே இருந்தோம்னா, இந்த கடல கூட நம்ம வந்து நடந்து கடந்துரலாம். நம்ம இந்த பிறவி கடனை வந்து ரொம்ப ஈஸியாவும் கடந்துரலான்னு சொல்லிட்டு முடிச்சுப்புடுவாங்களாம். இத கேட்ட மூதாட்டி, "ஓ! இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு" சொல்லிட்டு, ராமநாமத்த உச்சரிச்சுக்கிட்டே அந்த ஆத்த வந்து வெறும் கால்லயே வந்து நடந்து கடந்துருவாங்களாம். அதே மாரி அடுத்த நாளும் வந்து ராமநாமத்த உச்சரிச்சுக்கிட்டே வந்து கரெக்ட்டான டைமுக்கு அந்த சத்சங்கத்துக்கு வந்துருவாங்க. சத்சங்கம் முடிஞ்ச உடனே அந்த துறவி கேட்டாங்களாம், "ஏன் பாட்டி இது அ நீங்க எப்பவுமே லேட்டா வருவீங்களே, இன்னைக்கு ரொம்ப கரெக்ட்டா சீக்கிரமா வந்துட்டீங்களேன்னோனே, "ஆமா சாமி, நீங்க நேத்து சொன்ன மாரி நான் ராமநாமத்த ஒப்படைச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாரி அந்த மாரி இது பண்ணும்பொழுது வந்து எனக்கு இதே மாரி பலன்கள்லாம் நடந்தது. நீங்க என் வீட்டுக்கு சாப்பிட வரணும். அப்போ நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது" அந்த துறவி சொன்னாங்களாம், "அ எனக்கு ஒரு படகு ஏற்பாடு பண்ணி குடுங்கன்னு" சொன்னாங்களாம். இப்போ உடனே அந்த பாட்டி கேட்டாங்க, "ஏன் நீங்களும் ராமநாமத்த வந்து உச்சரிச்சுக்கிட்டே வந்துரலாமேன்னு" கேட்டாங்களாம். அப்பதான் வந்து அந்த இந்த அந்த துறவி வந்து சொன்னாங்களாம், நான் வந்து சத்சங்கம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா செயல்முறையில பண்ணது வந்து நீங்க வந்து ஒரு ஞானி" சொல்லிட்டு இந்த கதை முடியும். இப்போ இந்த கதையோட சாராம்சம் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். மீதி எல்லாத்தையும் விட எந்த அளவு நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நம்ம இருக்கிறோமோ, எடுத்து செய்கிறோமோ, அந்த நம்பிக்கையே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். அந்த நம்பிக்கைக்கு நமக்கு வந்து பக்குவப்படுத்துறதுக்கு நம்ம சில நேரம் நமக்கு சேலஞ்சஸ் வரும். இதுக்கும் இன்னொரு கதை இருக்கு. ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸ் ஒரு சயின்ஸ் கிளாஸ். அந்த கிளாஸ்ல வந்து அந்த டீச்சர் வந்து கத்துக் குடுத்துட்டுருக்காங்க. ஒரு ஒரு கோழி குஞ்சு வந்து எப்படி முட்டையிலேருந்து வெளியில வருதுன்றது. அது ஒரு ஒரு 1 முட்டை, 2 முட்டைன்னு அந்த கோழி உடைஞ்சு வரும்போது, 3வது வாட்டி அதே மாரி அந்த கோழி குஞ்சு வந்து அந்த முட்டையிலேருந்து வெளிய வரும்போது, ஒரு பையன் வந்து டப்புக்குன்னு அடைச்சும்போது அந்த கோழி குஞ்சு இறந்துரும். அந்த முட்டைய வந்து இப்படி இழுத்துருவாப்புல போட்டு. அப்போ அந்த டீச்சர் கேட்பாங்களாம், "ஏன் இப்படி பண்ண தம்பின்னு?" கேட்கும்போது, அந்த அந்த ஸ்டூடண்ட் சொன்னாங்களாம், "பாவம் கஷ்டப்படுது அந்த கோழி. நான் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த முட்டைய ஓட்ட நான் விரிச்சு விட்டேன்னு" சொல்லுவாங்களாம். அப்போ அது டீச்சர் சொன்னாங்களாம், "நீங்க பண்ண நோக்கம் கரெக்ட்டு. ஆனா அந்த முட்டையே அந்த கோழி குஞ்சு தன்னுடைய இறக்கையினால இழுத்து தள்ளும் பொழுது அந்த இறக்கைகளுக்கு பலம் கிடைக்கும். அதுக்கும் ஒரு உடலுக்கு ஒரு தெம்பு கிடைக்கிறனால தான் அந்த முட்டை தானா உடைஞ்சு வர்றது தான் வந்து அதோட சக்தி. இப்ப தானா உடையலாம நம்ம இழுத்து விட்டோம்னா அது இறந்து போயிடுச்சுன்னு" சொல்லி முடிப்பாங்களாம். ஸோ, இப்ப நமக்கு நடக்கிற நம்ம போராட்டங்கள், சேலஞ்சஸ் எல்லாமே அப்படிதான். நமக்கு அந்த கோழி குஞ்சு வந்து முட்டைய இழுத்து கஷ்டப்பட்டு இடிச்சு கடைசியில வெளில வர்ற மாரி தான். ஸோ, எல்லா சேலஞ்சஸும் நீங்க அந்த பக்குவத்துல எடுங்க. கண்டிப்பா வந்து நம்பிக்கை ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு ஒரு உரம். வாழ்க்கையில எது இல்லனாலும் இந்த நம்பிக்கை இருந்தால் போதும். நம்ம வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன்லயும் ஆனந்தமாகவும், சந்தோஷமாகவும் வாழலாம். இதுதான் வந்து சத்தியம்.